சென்ற பதிவில் அகத்தியருடைய வேறு பெயர்களிலே ஒன்று அகஸ்திய முனி என்று என்பதை பார்த்தோம். பொதுவாக சித்தர்கள் எல்லாம் பட்டினத்தார் சொல்லுவது போல, உண்மையான சித்தர்கள் பட்டினத்தார் சொல்லுவது போல, பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் கருதி என்று சொல்லுவார். இப்ப இருக்க கார்பரேட் சாமியார்களை சொல்லவில்லை. அவர்கள் இருக்குவதற்கு இடம் தங்குவதற்கு ஒரு முகவரி இல்லை, நிச்சயமாக இருந்தது இல்லை. எங்கு போகிறார்களோ அங்கு இருக்கின்ற மக்கள் ஏதேனும் ஒரு பெயரை வைத்து அவர்களை அழைப்பார்கள் அல்லது வணங்குவார்கள். சென்ற இடத்தில் எங்கு தங்குகிறார்களோ அந்த பெயர் அவருக்கு இடப்படும். நாமெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே இருந்து ஒரு முகவரி அட்டையை கொடுத்துருவாங்க. பேங்குக்கு பயன்படுத்துறோம், போக்குவரத்துக்கு பயன்படுத்துறோம், ரேஷனுக்கு பயன்படுத்துறோம். ஒரு குறிப்பிட்ட பெயரோடு நம்ம விழிக்கப்படுகிறோம், அழைக்கப்படுகிறோம். அவர்கள் அப்படி இல்லை. பூண்டி மகான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. பூண்டியில ஊரெல்லாம் சுத்திட்டு கடைசியில பூண்டியில சமாதி அடைந்தார். ஆகவே பூண்டி மகான் அப்படின்னு அவருக்கு பேர் வச்சாங்க. அதே போல திருவனத்து சாமி, கோவனாண்டின்னு சொல்லுவாங்க. பல்வேறு பெயர்கள் அவருக்கு உண்டு. அவர் திருமணத்திலே அமைதி அடைந்தார், முக்தி அடைந்தார். ஆகவே இடப்பெயராலே அவர் அழைக்கப்பட்டார். வேறு சில சித்தர்கள் பயன்படுத்துகின்ற சொற்களை வைத்துக் கொண்டு அழைக்கப்படுவார்கள். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில்ல யானையுடைய கால்களுக்கு மத்தியிலே அமர்ந்திருந்த ஒரு புனிதர் அடிக்கடி போடா போடா அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தினார். ஆகவே அவர் போடாசாமி என்று அழைக்கப்பட்டார். பொள்ளாச்சி புறவிபாளையத்தில் ஜமீன்தார் ஆடியில் பல ஆண்டுகள் இருந்த ஒரு சித்தர், அவர் கோடிசாமிகள் என்று அழைக்கப்பட்டார். வார்த்தைக்கு வார்த்தை கோடி என்ற சொல்லை இவர் பயன்படுத்தினார். ஆகவே அவர் கோடிசாமிகள் என்று அழைக்கப்பட்டார். அதோடு மட்டுமல்லாமல் தனுஷ்கோடியிலே பல ஆண்டுகள் ஒற்றை காலியை தவம் செய்தார் என்றும் சொல்லுவார்கள். என்றாலும் கூட அவரிடம் நெருங்கி பழகியவர்களுக்கு தெரியும், கோடி என்ற சொல்லை மிக அதிகமாக பயன்படுத்தினார். ஆகவே கோடிசாமிகள் என்று அவர் அழைக்கப்பட்டார். பயன்படுத்திய சொல்லை அடிப்படையாக அழைக்கப்பட்டது. அதற்கு பிறகு ரிஷிகளிலே ரோம ரிஷி என்று ஒருவர், அவர் உடம்பெல்லாம் ரோமமாக இருந்தது. கரடி சித்தர் என்று சொல்லுவார்கள். இன்னமும் கரடி சித்தூர் என்று ஊர் உண்டு தமிழகத்தில். ஆகவே உடம்பெல்லாம் முடியும். அது ஆண்மை அதிகமாக உடையவர். டெஸ்டோஸ்டெரோன் அதிகமாக இருந்தனா உடம்பெல்லாம் முடி அதிகமா இருக்கும். அது போல உடம்பெல்லாம் முடியோடு பிறந்து அல்லது தத்துவ கோளாறாக இருக்கலாம். ஹார்மோன் பேலன்ஸ், அது தத்துவ கோளாறு ஏதாவது இருக்கலாம். உடம்பெல்லாம் முடிவுடைய காரணத்தினாலே அவர் கரடி சித்தர் என்று சொல்லப்பட்டார்கள். ரோமரிஷி என்று அழைக்கப்பட்டார். அச்சமுடி என்று ஒருவர், மீன் செதில்கள் போலே உடம்பெல்லாம் ஒரு வகையான நோயை உடையவர். அழுகனை சித்தர், அகத்தியர் போல வெண்கூட்டம் இருந்ததாக சொல்லுவார்கள். சித்தர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு கர்மா விட்டது இல்லை. ஆகவே இந்த மச்சமுடி உடம்பெல்லாம் செதில்களாக, இப்ப கூட அது மாதிரியான தோல் நோயோடு இருக்கின்றவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அந்த மாதிரி இருந்த காரணத்தினாலே அவர் மச்சமுனி என்று அந்த உடம்பை வைத்துக் கொண்டு சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு சில பேர் ஒரு வகையான வாழ்க்கை வாழ்வார்கள். சொரக்காசாமி அப்படின்னு நாராயணர் வரத்துல இருந்தவர். அதை வைத்துக் கொண்டு பிச்சை எடுப்பது அல்லது அதை வைத்துக் கொண்டு வேறு ஏதேனும் செய்த காலத்தினால என்னமோ அதிகமாக பயன்படுத்திய காலத்தினால இப்ப கூட அந்த கோயிலுக்கு போனா சொரக்காவை தொங்க விட்டு இருப்பாங்க. அங்கங்க வேண்டுதல் காரணமாக சுரைக்காயை தொங்க விட்டு இருப்பார்கள். சுரைக்காய்க்கு உப்பில்லை என்று கூட ஒரு பழமொழி கொண்டு சிறுநீரக பாதிப்புடையவர்களுக்கு அதிகமாக நல்ல ஒரு மருந்தாக அதை பயன்படும். ஆகவே சுரைக்காய் சாமி என்பவர் பயன்படுத்திய பொருளாலே அழைக்கப்பட்டார். மிளகாய் சாமி என்று ஒருத்தர் இருந்தார். மிளகாயை காஞ்சி மிளகாயை அரைச்சி தலையில் அபிஷேகம் பண்ணுவாங்க.
மிளகாய் சாமியார் என்று அழைக்கப்பட்டவர். அதுக்கு பிறகு யோகாசனத்தை பயன்படுத்தி பதஞ்சலி ஒற்றை காலிலே நின்று கை கால்களை முறுக்கிக் கொண்டு நிற்கின்ற ஒரு யோக பயிற்சி, ஒரு தவம். அது ஒற்றைக்கால் தவம். பாதம் சலிக்குமாறு நின்று யோகம் செய்தவர் பதஞ்சலி. நம்மூர் ஆள்தான். அது தமிழனை இழந்த வரலாறு, பெரிய வரலாறு. அதிலே ஒருவர் பாதிக்கப்பட்டவர். அது பற்றியும் பின்னாலே பார்க்கலாம். அடுத்தது அகத்திய முனி. அவர் அகத்தி மூலாக்கினி அதை வளர்த்தவனாலே யோக பயிற்சியிலே அது ஒன்று. அகத்தி வளர்த்தல். திபேத்தின இப்ப கூட அந்த வகையான யோக முறை உண்டு. அதுக்கு துபோலு பேரு. இதை விளக்கத்தை அடுத்த தரம் பார்க்கலாம்.